வணக்கம் நண்பர்களே. ஒரு மெகா சூப்பரான வைகாசி அமாவாசையுடைய சிறப்பு விஷயங்களை பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இது வாழ்க்கையில் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், வாங்க பார்க்கலாம். இப்போ ஆங்கில மாதத்தில் 6வது மாதமான ஜூன் மாதமானது 2026 நடக்குது. இந்த ஜூன் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய முக்கியமான நாட்கள் வரக்கூடிய மாதமாக திகழ்கிறது. இந்த மாதத்தில் ஒரு அதி அற்புதமான ஆன்மீக முக்கியமான நாள் வரப்போகுது. அது என்னைக்குன்னா ஜூன் மாதம் 14ஆம் நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசியுடைய 31ஆம் நாள். அன்னைக்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை வைகாசியில் நிறைஞ்ச முக்கியமான ஒரு நாள். அப்படி என்ன முக்கியமான நாள்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை முழுசாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையாக வருது. அதனால் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, சர்வ அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசை ஸ்பெஷலாக இருக்க காரணம் என்னென்னா, இந்த வைகாசியில் 2வது முறையாக அமாவாசை வருது. வைகாசி ஸ்டார்ட் ஆன முதல் நாளும் அமாவாசை, வைகாசி முடியக்கூடிய கடைசி நாளும் அமாவாசை. அதனால் இது சாதாரண அமாவாசை கிடையாது, ரொம்ப முக்கியமான அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்கள் சேர்றது இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அது முன்னோர்களுடைய சாபத்தை நீக்கக்கூடிய அளவுக்கு மாறும். அதன்படி துலாம் ராசியை பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு இன்னொன்று என்னென்னா, இந்த அமாவாசை முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்கிறதுக்கும் உகந்த நாள். ஸோ என்ன பரிகாரம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் கரெக்டாக இந்த அமாவாசை அன்னைக்கு கிரக பயிற்சி நடக்கிறதுனால அடிமேல் அடி வாங்குற மாதிரி தான் 12 ராசிக்காரங்களுக்கும் சூழ்நிலை அமைய போகுது. அதனால தான் இதில் தப்பிக்கிறதுக்கு எளிய பரிகாரங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜூன் மாதத்தில் அமாவாசையில் கிரக பயிற்சி ஜோதிட சாஸ்திரத்தின்படி எல்லா ராசிக்கும் கஷ்டகால ஆரம்பமாக போகுதுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதிலிருந்து தப்பிக்க எளிய பரிகாரம் என்ன செய்யணும், என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக நடப்பு ஜூன் 2026 14ஆம் நாள் அன்னைக்கு நவக்கிரகங்களுடைய இடப்பயிற்சியும் கூட்டணி தான் அமாவாசையில் காரணமாகவே உங்களுக்கு யோக பலன்களும் சவாலான சூழ்நிலைகளும் உருவாக்கி தருது. இது ஜோதிட ரீதியாக கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு மன உளைச்சலையும் தரும், காரிய தடைகளும் தேவையற்ற அலைச்சலையும் ஏற்படுத்தும். அதனால் பெரிய சவால்கள் இருக்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இந்த அமாவாசையில் இருக்க வேண்டும். முக்கியமாக உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் கிரகங்களால் எப்படி பிரச்சனை வருதுலேருந்து மீளணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோடு எளிய பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாக 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கிரகநிலை முதல்ல எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையிலேருந்து கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைகிறது. இப்படி கிரகநிலைகள் அமையக்கூடிய அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க.
இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து கரெக்டாக வந்து பலன் பெறுங்க. வாங்க அமாவாசை பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். எவரையுமே நம்பாமல் நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வசீகர சக்தி படைத்து அதில் செயல்படணும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வைகாசி அமாவாசைக்கு பிறகு எல்லா விதத்துலேயும் நன்மை உண்டாகும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. எதையுமே துணிச்சலோடு எதிர்கொள்வது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடைகள்லாம் கூட நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வாங்க. அந்த மாதிரியான அதிசயம்லாம் இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் ராசிக்கு ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவருடைய உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதனால் வியாபாரம் ரொம்ப திறமையாக நீங்கள் செய்ய முடியும். தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி உங்களுக்கு எல்லாமே சூப்பராக நடக்கும். கவலையே பட வேண்டாம். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சாதுரியமான பேச்சால் உங்களுடைய அதிகாரிகளுடைய கட்டளைகளை வந்து நிறைவேற்றி பாராட்டுக்கள் பெறுவீங்க. அதனால் சாதுரியமாக பேச மறக்காதீங்க. நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பதவி உயர்வை ஏற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்கள் நிலைமை வந்து மாறுங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்கள, அவங்க உங்களுக்கு ஃபுல்லாக ஆதரவாக இருப்பாங்க. அதோடு பிள்ளைகள் நலனுக்காக பாடுபடுவது கண்டிப்பாக வேண்டும். விருந்தினருடைய வருகையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு முயற்சி பண்ணிங்கன்னா சாதகமாக உங்களுக்கு நடக்கும். அதோடு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக எல்லாமே வாங்க முடியும். குடும்பத்தில் கூட வீண் விவாதங்கள் தோன்றும். அதை மட்டும் குறைத்துக்க பாருங்கள். அதில் கவனம் தேவை. இல்லைனா அதில் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். பெண்களுக்கு கூட சாதுரியமான பேச்சால் ஆதாயமானது உண்டாகும். பணவரவு எதிர்பார்த்ததை விட கூடும். காரிய தடைகள் வந்து நீங்கும். பணவரவு கூடும்போது சேமிப்பு பண்ணுவது நல்லது. சேமிப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி மேன்மைக்கு வர முடியும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். கூட அலைச்சலும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமான பணிகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் பார்த்து எல்லாத்தையுமே பண்ணுங்கள். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சற்று மந்தமான சூழ்நிலை காணப்படும். இந்த காலகட்டத்தை ஓய்வெடுக்க பயன்படுத்தி கொள்ளுங்க. வேலைகள் சற்று தாமதமாக வந்து சேரும். கவலை வேண்டாம். அப்புறம் மாணவர்களுக்கு நீங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறவங்களோட நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சக மாணவர்கள்கிட்டேயும் ஆசிரியர்கள்கிட்டேயும் உதவிகள் வேணும்னா கேளுங்க. பாடங்கள் நன்கு படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். ஸோ அதை கண்டிப்பாக உதவிகள் கேட்டு படிச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அவ்வளோதாங்க. உங்களோட ராசிக்கு அமாவாசையில் எப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க போதும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுறதா. அது செய்துட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.